நீங்கள் இது வரைக்கும் எப்பயாவது வந்து நீங்கள் ஒரு மாநாட்டினுடைய அறிவிப்பிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டீங்களா? திமுகவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நாங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை பில்டு பண்ணுறதுக்காக இந்த போஸ்டர் எப்படி ஜனநாயகன் முதல் நாளே 500 கோடின்னு போஸ்டர் பரப்புவாங்களோ அந்த மாதிரி 100 நாளில் 1 லட்சம் கோடி. புதுசாக வீடு கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வீடு கட்டினது ஸ்டாலின், வீட்டுக்கு மேலே ரூம் கட்டியிருக்கிறது இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக பீரியடில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடந்தப்போ அதில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பயங்கர ட்ரால் பண்ணாங்க எல்லாரும். அந்த மாதிரி இதில் மன்னா ஹெல்த் மிக்ஸ் பேர் இருக்குது. 11,000 கோடி தான் வந்திருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் போட்டு ரொம்ப லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு போட்டு 2 வாரம் கூட ஆகல, இப்போ வந்து 1 லட்சம் கோடி ஆயிடுச்சு. நிகழ்வுலேயே பத்திரிகையாளருக்கு அனுமதி இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இந்த நிகழ்வில் மட்டும் இல்லை, ஏற்கனவே நடந்த அரசு நிகழ்ச்சி அவர் கரூருக்கு போனார் இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சிலையும் அவங்களை அனுமதிக்கல. நாங்கள் கொடுக்கறது தான் லைவ், அதை தான் நீங்கள் போடணும். உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா பார்க்குறதுக்கு யாருக்கும் அலௌட் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு மன்னராட்சி போக்கு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் ஊடகவியலாளர் திரு விவேகானந்தன் அவர்கள். வணக்கம். நேற்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றவில்லை அப்படின்ற ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஊடகங்களுக்கு முறையான அனுமதி இல்லை, இன்விடேஷனே கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. தாவேக அரசினுடைய 100 நாள் சாதனையாக அது சொல்லப்படுது. குறிப்பாக 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடுகளை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சலைச்சவங்க இல்லை. திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் செய்த அளவுக்கு நாங்களும் செய்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஏதோ கத்துக்குட்டி உங்களுக்கு அரசியலே தெரியாதுன்னாங்க. ஆனா நாங்க 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடுகள் எடுத்துட்டு வந்திருக்குமே, இதை பாராட்ட மாட்டீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு தான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் கேதர் பண்ணியிருக்கிறோம்னு அறிவிப்பாங்க, அல்லது மாநாட்டில் வச்சு அறிவிப்பாங்க. அந்த மாநாட்டினுடைய இறுதியாக அதோடைய சக்ஸஸை படிக்கும் போது அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே மாநாடு அறிவிக்கப்பட்டதே வந்து பார்த்தோம்னா, அறிவிக்கும் போது மாநாடு நடக்கும்போதே வெளியில் வந்து அந்த ஐ லவ் சென்னைன்லாம் போர்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 1 லட்சம் கோடி அப்படின்னு இன் 100 days அப்படின்னு போர்டு வச்சு அதுக்கு பின்னாடி போய் விஜய் நின்று ஃபோட்டோ எடுத்து தான் அந்த மாநாடே ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாநாட்டினுடைய நோக்கமே இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்வது தான் ஒரு மாநாட்டின் நோக்கம், ஈர்க்கிறது. ஓகே. ஆனால் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாகவே 1 லட்சம் கோடி இன் 100 days அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் அதோடைய அஜெண்டாவில் ஒன்றாகவே இந்த 1 லட்சம் கோடிங்கிறத பெருசாக நேற்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து அந்த 1 லட்சம் கோடிங்கிறத எப்படி சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சரி, உண்மையிலே கொண்டு வந்திருந்தால் ப்ரமோட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஸோ அது அந்த ப்ரொமோஷன் அளவுக்கு ஒர்த்தான உண்மையா அது அப்படிங்கிறது தான் ரொம்ப பட்டியல் போடுறாங்களா அவங்க. இந்த கம்பெனி இவ்வளோ கோடி, இந்த கம்பெனி இவ்வளோ 1000 கோடி அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. ஆமாம், அந்த பட்டியலில் ஒரு சில முக்கியமானதை மட்டும் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆக பிரிக்கிறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. அதாவது இந்த மாநாட்டு போது வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, மாநாட்டுக்கு முன்பான அந்த 2 மாத ஆட்சி காலம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவங்க போட்ட ஒப்பந்தங்கள். முதல்ல வந்து மாநாட்டுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள்னு சொல்லிட்டு ஒரு 7 கம்பெனிகளோட போட்ட MOU சொல்கிறாங்க. ஓகே. மாநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 97 MOU அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 7 MOU பற்றி பார்ப்போம். அந்த 7 MOUவில் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 35,062 கோடி. 7 கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டு 35,000 கோடியை நாங்கள் வந்து ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த கம்பெனிங்கிறத அவங்களே ப்ரமோஷன் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க, அதிலே இருக்குது. ஓகே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து எல்என்டி. எல்என்டி கம்பெனியில் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, எல்என்டியில் வந்து டேட்டா சென்டர் ஒன்று காஞ்சிபுரத்தில். ஓகே. அப்புறம் இந்த கப்பல் கட்டும் தளம் ஒன்று, இந்த காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே விஜய் தான் பிடிச்சி இழுத்து புதுசாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரா அப்படின்னா, இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா ஸ்டாலின். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சென்னை காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டது வந்து 2021 நவம்பர் மாதம். அப்போவே இதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டு அது கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது 2025லேயே அதோடைய ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஏன் இவங்க இப்போ அதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் இப்போ நடக்குது. ஓகே. ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு இடத்துல நம்ம புதுசாக வீடு கட்டுவோம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. புதுசாக வீடு கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்.
ம், ம், ம். அப்போ வீடு கட்டினது ஸ்டாலின், வீட்டுக்கு மேலே ரூம் கட்டியிருக்கிறது இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ ஒரு கம்பெனி வராங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா, படிப்படியாகத்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. இல்ல இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி நாங்க குடுக்குறோம்னு அரசாங்க தரப்புல இருந்து போனதுனால தானே எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க. அப்படி பார்க்க முடியாதா? ஆமா. நீங்க இது வந்து விஜய் குடுத்தான்னு கிடையாது. ம். இங்க எந்த இடத்துல எடப்பாடி இருந்தாலும் நடக்கும், கவர்னர் இருந்தாலும் நடக்கும், யார் இருந்தாலும் அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஏன்னா கம்பெனி உள்ள வந்துருச்சு. ஓகே. உள்ள வந்த உடனே அவங்களுடைய எய்ம் என்னன்னா, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் எந்த கம்பெனியோட எய்மா ஒண்ணா இருக்கும். ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்படியா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றது, ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட்ட போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை பெருசாக்குறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ம். அப்போ இதில் கிரீன் ஃபீல்டு, ப்ரௌன் ஃபீல்டுன்னு 2 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த கிரீன் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுதான் முதல் முறையா நம்ம உள்ள வர வைக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரௌன் ஃபீல்டுங்கிறது ஏற்கனவே இருக்கிறதுல சில மாற்றங்கள் அல்லது விரிவாக்கம் இந்த மாதிரி பண்றது. இப்போ இதில் 2வது இன்னொன்று சொல்றாங்க. நம்ம சொன்னது 18,600 கோடி எல்என்டியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஹிட்டாச்சி எனர்ஜின்னு ஒரு கம்பெனி, ம். அது வந்து 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனி எப்போ வந்ததுன்னா 2023 அக்டோபர்ல வந்தது, திமுக பீரியட்ல. ஏற்கனவே உள்ள வந்து ஆமா. ம். அப்போ அதோட எக்ஸ்டென்ஷனும் நடந்துருச்சு. அப்போவே அதோட எக்ஸ்பேன்ஷன் 2025 அக்டோபர்லேயே நடந்துருச்சு. அந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்த அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகே. இது ஒரு 1000 கோடி. அப்புறம் விக்ரம் சோலார் அப்படின்னு ஒரு கம்பெனி. நான் சொல்றது அந்த 7 கம்பெனில இருந்து இது 3வது கம்பெனி. ம். விக்ரம் சோலார் வந்து 15,037 கோடி. இது எப்போ வந்ததுன்னு பார்த்தா 2025 பிப்ரவரி மாதம் இந்த கம்பெனிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டியவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ இதோடைய எக்ஸ்பேன்ஷன் இப்போ பண்றாங்க. ஓகே. இப்போ நான் 3 கம்பெனி சொன்னோம் இல்லைங்களா? ம். இந்த 3 கம்பெனியினுடைய முதலீட்டு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா, எல்என்டி வந்து 18,600, இந்த விக்ரம் சோலார் ஒரு 15,000, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 33,600, ஹிட்டாச்சி எனர்ஜி ஒரு 1000, 34,600. ஸோ அவங்க புதிதாக நாங்கள் 7 எம்ஓயு மூலமாக ஈர்த்த முதலீடு அப்படின்னு அவங்க சொன்னது 35,000 கோடி. ஓகே. ஓகே. அதில் 34,600 கோடி அப்படிங்கிறது திமுக பீரியடில் கொண்டு வந்த திட்டங்களினுடைய எக்ஸ்பேன்ஷன். புதிய திட்டம் கிடையாது. புதுசாக போய் விஜய் போய் கூப்பிட்டாதான் அது எக்ஸ்பேன்ஷன் நடக்குங்கிறது கிடையாது. ஓகே. ஓகே. அப்போ புதுசாக இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 425 கோடிக்கு முதலீடு வந்திருக்கு. அப்போ 1,00,000 கோடின்றது கணக்கு? அது இன்னொன்று. இப்போ நீங்கள் வந்து நம்ம சொன்னது அவங்க 7 எம்ஓயு போட்டிருந்தாங்க ம். அந்த மாநாட்டுக்கு முன்னாடி. அந்த 7 எம்ஓயுவில் அவங்க பெருசு அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய 3 கம்பெனி மட்டுமே 34,600 கோடி. அது கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஓகே. இன்னொரு 4 முதலீடு இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோடைய வேல்யூ வந்து வெறும் 425 கோடி தான். இப்போ மாநாட்டில் போட்ட 67,000 கோடிக்கான 97 எம்ஓயு, ஓகே. 97 நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு மாநாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 97 நிறுவனங்களினுடைய பட்டியல்லாம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா டெய்ம்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ம். இந்த கம்பெனி வந்து உரகடத்தில் இருக்குது. ஓகே. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி தான் அதுவும். ஸோ ஓகே. இப்போ நம்ம முதல்ல அந்த 7 எம்ஓயுவில் மட்டுமே வந்ததெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. இந்த 97 எம்ஓயு புதுசாக இந்த மாநாட்டில் போட்டோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுலேயும் ரொம்ப பெரும்பான்மை வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் தான். இதில் அந்த டெய்ம்லர்லாம் ஆல்ரெடி உரகடத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட் தான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புதுசாக இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இசட்எஃப்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஸ்டாலின் கொண்டு வந்த கம்பெனி கிடையாது. அது வந்து ஜெயலலிதா காலத்தில் அதிமுக பீரியடில் கொண்டு வந்த கம்பெனி. ஓகே. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே கொண்டு வந்தது. இதில் 97ல் ஒரு 25 கம்பெனி மட்டும்தான் கிரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அரசாங்கமே ஒத்துக்கிச்சு. மீதி 72 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே இருந்த கம்பெனிகளினுடைய, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்த கம்பெனிகளினுடைய விரிவாக்கம் அல்லது கூடுதலாக ஏதோ ஒன்று பண்ணுறது. அதில் இப்போ வெறும் 25 மட்டும்தான். அந்த 25னுடைய பட்டியல் என்னங்கிறத கிளியராக கவர்மெண்ட் சொல்லணும். நேற்று 25னுடைய வேல்யூ என்ன, வெளிப்படைத்தன்மை வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம 7ல் நம்ம 4 இவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த 4ஓட வேல்யூ வந்து 425 கோடி தான். 4 பெருசா 3 பெருசான்னு பார்த்தா 4 தான் பெருசாக தெரியும். 3 வந்து பழசு, 4 புதுசுனா 4 தான் பெருசாக தெரியும். ஆனால் 3ஓட வேல்யூ 34,000 கோடி. இந்த 4 கம்பெனியோட வேல்யூ வந்து 400 கோடி தான். அப்போ இந்த மாதிரி இந்த 25னுடைய வேல்யூ என்னங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லணும்.
Okay. 25 கிரீன்ஃபீல்டு கம்பெனியினுடைய வேல்யூ என்ன? அதுதான் வந்து விஜய் அரசு தானாக முயற்சி எடுத்து அவங்க ஈர்த்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணலாம்னா அது இந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிளைம் பண்ணலாம். அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். Okay. இப்போ வந்து இதில் அந்த அந்த லிஸ்ட்டில் லோகோவில் நம்ம பார்க்கும்போது இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க தெரியுங்களா? அந்த மன்னாலாம் இருக்குது உள்ள. அப்புறம் ஒரு கேக்கு தயாரிக்கிற கம்பெனிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஓகே. அப்போ அந்த நிறுவனங்கள்ல ஏற்கனவே திமுக பீரியடில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடந்தப்போ அதில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பயங்கர ட்ரால் பண்ணாங்க எல்லாரும். ஓகே. ஓகே. அந்த மாதிரி இதில் மன்னா ஹெல்த் மிக்ஸ் பேரும் இருக்குது இந்த புது விஜய் அரசினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில். அப்போ அந்த 25ல் மன்னா ஹெல்த் மிக்ஸ்லாம் வருதா இல்லை அது பழசா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க அந்த 25னுடைய வேல்யூ சொன்னாதான் உண்மையிலேயே விஜய் அரசு அல்லது கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய முயற்சியில் எத்தனை கம்பெனி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து இது நடந்தது ஆகஸ்ட் 13. இதுலேருந்து சரியாக 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூலை 31 பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆய்வு கட்டுரை வருது. அந்த ஆய்வு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஆய்வு கட்டுரைன்னா, இந்தியாவில் 3 மாநிலத்தில் புதுசாக தேர்தல் நடந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 புது சிஎம் வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் கர்நாடகாவில் சிஎம் மாற்றி புது சிஎம் வந்திருக்கிறார். டிகே சிவகுமார் வந்து சித்தராமையா மாற்றப்பட்டு வந்திருக்கிறார். அப்போ இதில் வந்து இந்த 4 புது சிஎம்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் இந்த காலாண்டு இருக்குல்ல, இந்த எப்படி ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து குவார்ட்டர்னு சொல்லிட்டு 3 மாதத்தோடைய ரிசல்ட் எடுத்து ஒவ்வொரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. அதில் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர் இதை போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோட ஒப்பிடுறாங்க. புது சிஎம் வெர்சஸ் பழைய சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே பீரியடை விட இப்போ புது சிஎம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 294% அதிகரிச்சிருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா அது போன வருஷத்தை விட இப்போ வந்ததுக்கப்புறம் 200% அதிகமாயிருக்கு. ஓகே. ஸோ அதே சேம் கைண்ட் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாடு வந்து 74%, 74% அதிகமாகல, குறைஞ்சிருக்கு, -74. அவங்களாம் +200, +294. தமிழ்நாடு வந்து -74%. இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வெளியிட்ட ஆய்வு கட்டுரை சரியாக 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாநாட்டிலிருந்து. அப்போ அதில் தமிழ்நாட்டுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. போன ஸ்டாலின் ஆட்சியில் இதே வருஷம் இதே பீரியடில் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடு அப்படிங்கிறது 44,000 கோடி. ஓகே. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அதே பீரியடில் வந்திருக்கக்கூடிய அதே மாதங்களில் வந்திருக்கக்கூடிய முதலீடு வெறும் 11,000 கோடி. 44,000 கோடி அப்படிங்கிறது 11,000 கோடியாக குறைஞ்சிருக்குன்னா 4ல் 3 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. வெறும் 4ல் 1 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இயல்பாக தமிழ்நாட்டுக்கு வருகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் 4ல் 1 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் விஜய் வந்த பிறகு வந்திருக்கிறது. அப்போ புதிதாக இந்தியாவில் வந்த சிஎம்லேயே லீஸ்ட் பர்ஃபார்மர் அல்லது மிக மோசமான பர்ஃபார்மர் அப்படின்னு விஜயை இந்த கட்டுரை குறிப்பிட்டிருக்கு. தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸில் பின்னாடி போயிருக்குது விஜய் வந்த பிறகு அப்படின்னு குறிப்பிட்டு 2 வாரம் கூட ஆகலை, 11,000 கோடி தான் வந்திருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் போட்டு ரொம்ப லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு போட்டு 2 வாரம் கூட ஆகலை. இப்போ வந்து 1,00,000 கோடி ஆயிடுச்சு அது. ஸோ பெரிய ப்ரொமோஷன் வந்து இப்போ நடக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கிளை தாண்டி நேற்று அவர்கள் விளம்பரப்படுத்தினது இருக்கு இல்லையா, 100 days 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தி ஹிந்துல முதல் பக்க விளம்பரமாக நிறைய வெளிமாநிலங்கள் முதல் கொண்டு நேற்று கேரளாவிலிருந்து கூட நிறைய பேர் இன்ஸ்டால ஸ்டோரிஸ் போட்டிருந்ததை கூட பார்க்க முடிஞ்சது. அப்போ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா பண்ணியிருக்காங்களோ? அதுவும் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வந்து நோக்கமா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் எப்பயாவது வந்து நீங்கள் ஒரு மாநாட்டினுடைய அறிவிப்பிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா நடத்தியிருக்காங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு. அதில் வந்து நாங்கள் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, இவ்வளோ முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்டாலின் பீரியடில் நடத்தியிருக்கிறாங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு. ஆனால் முதல் முறையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டினுடைய போஸ்டர்லேயே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குதுன்னு அறிவிக்கிறது இப்போ தான் நடக்குது. ஸோ இது வந்து பியூர் மார்க்கெட்டிங். இது
இப்போ நம்ம போன ஆட்சியில் 44,000 கோடின்னு சொல்கிறாங்க, இப்போ 11,000 கோடின்னு சொல்கிறாங்க. 44,000 கோடி பெரிய பேசு பொருளாக ஆகலை தமிழ்நாட்டில். ஆனால் 11,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய வைரல். இந்த பாகுபலி மாதிரிலாம் போஸ்டர் போட்டு சின்ன சிலையா கீழே ஸ்டாலின் நிற்கிற மாதிரியும் விஜய் பெருசாக நிற்கிற மாதிரியும் போஸ்டர்லாம் போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா நம்ம கடைக்கு போனோம்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய சிப்ஸ் பாக்கெட்டு தொங்கிட்டு இருக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு இவ்வளோ சிப்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவரில் தொங்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லேஸ் தொங்கும். அதில் 20 ரூபாய்க்கு இப்போ ஒரு 10 சிப்ஸ் தான் இருக்கும். அதில் மொத்தமே எண்ணி பார்த்தா 10 தான் இருக்கும். அது 20 ரூபா இருக்கும். இது இவ்வளோ பாக்கெட் இருக்கும். இதுவும் 20 ரூபா தான். ஆனால் நமக்கு பார்க்கும்போது இந்த 20 ரூபாயை பார்க்கும்போது இதில் ஒன்றும் இல்லைன்னு தோணும். ஆனால் அந்த 20 ரூபா லேஸ் பாக்கெட்டை பார்க்கும்போது எப்போ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா அதோடைய பேக்கேஜிங் அப்படி, அதோட டிசைன் அப்படி, பேக்கேஜிங் அப்படி, மார்க்கெட்டிங் அப்படி. உள்ளே திறந்து பார்த்தா வெறும் காற்று தான் இருக்கும். ஒரு 10 சிப்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது ஒரு பக்காவாக பேக் பண்ணப்பட்ட ஒரு பேக்கேஜிங். அது உள்ள ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு காட்டுது. இன்னுமே அவங்க வந்து எதெல்லாம் புது கம்பெனி, எதெல்லாம் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ஓயுடைய எக்ஸ்பேன்ஷனுங்கிற மாதிரி இல்லாமல், எதெல்லாம் புதுசாக நாங்கள் ஒரு இடம் பார்த்து இங்கே வாங்க உங்களுக்கு வசதி பண்ணி தரோன்னு சொல்லி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை மட்டும் வெளியிட்டால் தான் உண்மையிலேயே தாவேக அரசு சொந்தமாக முயற்சி பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கங்கிறது வெளிப்படையாக வெளியில் வரும். அதை வந்து அவங்க செய்யலை. மொத்தம் 19 தான் அந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றா தேடி எப்போ வந்தது, இந்த கம்பெனி எப்போ வந்தது, அந்த கம்பெனி எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் 104 கம்பெனி. இந்த 104யும் உட்காந்து நம்ம தேடி லிஸ்ட் எடுத்து நம்ம 4 அன்னைக்கு உட்காந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும் திமுகலேருந்து. அன்னைக்கு கரெக்டாக இவர் என்ன பண்ணுவார்னா கிளம்பி ரோட்டில் இறங்கி ஆய்வுக்கு போயிடுவார். அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு நியூஸாகவே இருக்காது. இப்போ இந்த 1,00,000 கோடின்னு இன்னைக்கு பரப்புனது தான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வைக்கிற ப்ரெஸ் மீட் எவ்வளோ பெருசாக திமுக காரங்க வச்சாலும் அன்னைக்கு ஒரு ஆய்வுக்கு போயிடுவார். அன்னைக்கு கோட்டு போடாமல் வேற ஏதாவது ஒரு நீல கலர் கோட்டோ இல்லை சிகப்பு கலர் கோட்டோ போட்டு போயிடுவார். ஃபுல் நியூஸ் கவரேஜ் வந்து அதை நோக்கி வந்துடும். அப்போது நியூஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிற அந்த பக்கா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அது அவங்களுக்கு அரசியல் தெரியுது இல்லையா, இது வச்சு நம்ம இங்க அரசியல் செய்ய முடியும்ன்ற எண்ணம். அரசியல் மட்டும் இல்லை, நீங்க இந்த விஜய் படங்களுடைய ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணி போட்டு விடுவாங்க. ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த நோக்கம் என்னவா இருக்குன்னா உண்மையான கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்றது நோக்கமாக இருக்காது. இப்போ ஜனநாயகம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 500 கோடி அப்படின்னு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டுருவாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து அஜித் படத்தை விட விஜய் படம் அதிக கலெக்ஷன், ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அதிகம் அப்படின்னு காட்டுறது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும். அது வந்து இந்த படத்தினுடைய உண்மையான வெற்றியோ அல்லது கலெக்ஷனை கொண்டுறது அதோட நோக்கம் கிடையாது. சேம் தான் இப்போ நடந்திருக்கு. திமுகவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நாங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை பில்டு பண்ணுறதுக்காக இந்த போஸ்டர், எப்படி ஜனநாயகன் முதல் நாளே 500 கோடின்னு போஸ்டர் பரப்புவாங்களோ அந்த மாதிரி 100 நாளில் 1,00,000 கோடி. அப்போ இது ஒரு பர்ஃபார்மன்ஸு. அது சேம் தான் இங்கே நடந்திருக்கு. இது வந்து அரசியல் அப்படின்னா அவர் சினிமாவில் பண்ணிட்டு இருந்தது அரசியலில் அப்ளை பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை, அதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அது சேரவே தானே அவர் ஜெயிச்சாரு. அதில் அவர் மாஸ்டர் தான் உண்மையிலேயே. இதில் கீர்த்தனா அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து நேராக சவுத் கொரியாவுக்கு போனாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய அறிவிப்புகள்லாம் வரல, கிளம்பி போனாங்க சவுத் கொரியாவுக்கு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. ஹுண்டாய் கம்பெனியை பார்த்துட்டு அந்த கம்பெனி உள்ள போயிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்து போட்டு, ஹுண்டாய் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, இதனால் 10,000 பேருக்கு 20,000 பேருக்குலாம் வேலை கிடைக்க போகுது அப்படின்லாம் போட்டாங்க. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அந்த ஹுண்டாய் கம்பெனி ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் வந்து ஃபைனலைஸ் ஆனது ஸ்டாலின் பீரியட்லேயே ஆயிடுச்சு. ஏற்கனவே ஹுண்டாய் இருக்குல்ல தமிழ்நாட்டில். இவங்க வந்து சும்மா விசிட் பண்ணுற மாதிரி போயிட்டு ஹுண்டாயோடைய கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடியில் அதுக்கான ஒப்பந்தம். ஓகே ஓகே. இது ஸ்டாலின் பீரியட்லேயே ஒப்பந்தம் போட்டு எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இவங்க விசிட் பண்ணுற மாதிரி போயிட்டு நான் தாங்க புது அமைச்சர், இனிமேல் எதுனாலும் என்கிட்ட பேசணும், நீங்கள் அங்கே பேசாதீங்கன்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின மாதிரி போட்டாங்க. அதில் இன்னொரு கூத்து என்னென்னா, யூஸ்வலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இது பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாலின் கூட துபாய் யூஎஸ்லாம் போயிருக்காப்புல. அந்த மாதிரி பயணம் பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டில் நீங்கள் போகக்கூடாது. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும்.
அதில் தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை அதை நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது அதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, அங்கே போய் உங்களுக்கான செலவுகள் என்ன, இந்த எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டு தான் அதை போக முடியும். ம், ம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அமைச்சர், ஒரு ஸ்டேட்டோட அமைச்சராக இருக்கிறீங்கன்னா, இன்னொரு நாட்டுக்கு போய் இன்னொருத்தரை சந்திக்கிறீங்கன்னா, அங்கே போயிட்டு இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த அமைச்சர் கூடயோ அல்லது வேற யார் கூடயோ பேசக்கூடாது அஃபிஷியல் பயணத்தில். ஓகே. அப்படிங்கிறதுனால அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன, எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இல்லை அங்கே போய் ஏதாவது டொனேஷன் வாங்க போகிறீங்கன்னா அது எஃப்சிஆர்ஏ கீழே வருதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வச்சு தான் ஒரு அமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு பயணிக்க முடியும். ம். ஆனால் நம்ம அமைச்சர் கீர்த்தனா வந்து ஏதோ டூரிஸ்ட் மாதிரி சவுத் கொரியாவுக்கு போகிற மாதிரி சொந்த பாஸ்போர்ட்டை வச்சு போயிட்டு வந்துட்டாங்க. ம். இதை உடனே என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு, எப்படி நீங்கள் சொந்த பாஸ்போர்ட்டில் போவீங்க, இது ஒரு சட்டவிரோத பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடித்து உடனடியாக எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க நான் போகிறேன் அப்படின்னு கீர்த்தனா போன முதல் பயணமே வந்து அது ஒரு எடக்கு முடக்கான பயணம். சொந்த பாஸ்போர்ட்டில் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் போனாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய அட்வைஸை கேட்காமலாம் ஒரு ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடிவு பண்ண முடியாது. ம், ம். ஆனால் இதெல்லாம் அப்போ கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க போகிறாங்கன்னா இல்ல, அதில் வேற ஏதோ இவர்கள் இன்டென்ஷன் இருக்குன்னு. இவர்கள் அந்த விஷயங்கள்ல நம்ம முன்னாடியே பதவியேற்பின் போது சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம். எம்எல்ஏ சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் பதவியேற்க முடியும் அப்படின்ற அந்த நடைமுறையே தெரியாத நபர்களாக தானே இங்க அது இருக்கிறாங்க. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார்ல, உங்க தொழில்துறைக்கு எல்லாத்தையும் அமைச்சரே முடிவு பண்ற மாட்டாங்க. ம், ம். போன ஆட்சியில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது, தொழிற்சாலை எத்தனை இருக்குது, என்ன இது எதுவுமே கீர்த்தனாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த துறை இயங்கிட்டு இருக்கும். ம். எப்படி இயங்கும்னா, அந்த துறைக்கு அதிகாரிகள். செக்ரட்டரி இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இல்லை பாலிசி ரீதியாக ஏதாவது கீ டிசிஷன்ஸ் அல்லது கீ சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் அதில் அமைச்சர் தலையிடுவாங்க. டெய்லி நடக்கிற மக்களுக்கு ஏதாவது வேலைகளில். பாதிப்பு ஏற்படுது அப்படின்றப்போ அரசினுடைய ஆமாம். தேவை அங்க வருது. அப்போ மற்றபடி ரெகுலராக நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் இவங்க தான் பார்ப்பாங்க. ஒன்று இப்போ அவங்க அமைச்சர்களோட கலந்தாலோசிக்காமலே அல்லது வேறு யார் கூடயோ சொந்த விஷயமா பேசிட்டு சவுத் கொரியா போனாங்களா, அல்லது அதிகாரிகள் சொல்லியும் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உங்கள் பழைய அமைச்சர் மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்ட்டு கிளம்பி போனாங்களான்னு தெரில. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபஸ்ட்டு பயணத்திலேயே வந்து அவங்க ஒரு நாடுக்கு தான் போயிருக்கிறாங்க இது வரைக்கும், வெளிநாட்டுக்குன்னு. அதுவே வந்து தவறான பயணம்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிற கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான் அந்த பயணம். அதனால் ஒரு 100 நாளில் 1,00,000 கோடி ஈர்த்துட்டாங்க. இது யாராலையும் செய்ய முடியாத சாதனை, மேன் வித் பிளான் வந்திருக்கிறார் உள்ள அப்படின்லாம் வந்து பரப்புறது வந்து இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு பக்கா மார்க்கெட்டிங் நடக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவிலையும் நடக்குது இந்த மார்க்கெட்டிங். இதுல திமுக முன்வைக்கக்கூடிய ஒரு இயல்பான 2 குற்றச்சாட்டுகள். ஒன்று வந்து சீரான மின்சாரம் இருக்கா, நீங்க இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வரணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான ஒரு சீரான மின்சார தேவை இருக்கணும். ஆனால் இங்க பொதுமக்களுக்கே சீரான மின்சாரம் வரதில்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது, நிறைய இடங்கள்ல மின்சாரம் விட்டு விட்டு வருது அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது இண்டஸ்ட்ரீஸ் எந்த நம்பிக்கையில உள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பிரதானமான குற்றச்சாட்டு ஏர்போர்ட். ஒசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட் நமக்கு வரல. ஏற்கனவே பரந்தூர் ஏர்போர்ட்டை நீங்க வந்து அரசியல் ரீதியாக அணுகுறதுனால அதுவும் இல்லாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். இப்போ ஒரு கம்பெனி வந்து புதுசாக இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப அடிப்படை தேவை வந்து அது வந்து அந்த சிட்டியினுடைய தன்மை, அங்கே இடம் எவ்வளோவுக்கு, அதோடைய அந்த ரியல் எஸ்டேட் காஸ்ட் என்னவா இருக்குது, மின்சாரத்தினுடைய காஸ்ட் என்னவா இருக்குது, மின்சாரம் வந்து ஃபுல்லி 24 ஹவர்ஸ் அவைலபிளாக கிடைக்கிற அளவுக்கான மின்சார உற்பத்தி திறன் அல்லது மின்சார கொள்முதல் திறன் அவங்கக்கிட்ட இருக்குதா, இதெல்லாம் அங்கே தண்ணி வசதி எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு சிப்காட் அமையிறதோ அல்லது ஒரு தொழிற்சாலை அமையிறதோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இதெல்லாமே முக்கியமானதாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர் மின்வெட்டு நடக்கிறது, மின்சாரம் சீராக இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக, ரெகுலர் குற்றச்சாட்டாகவே மாறிடுது. அதை நாங்கள் சரி பண்ணுற முயற்சியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. ஓகே. பட் அந்த வெள்ளை அறிக்கையிலுமே வந்து
அவங்க கிளைம் பண்ணதுக்கான தீர்வு எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன மாற்ற போகிறோங்கிறதுக்கான ப்ராப்பரான தீர்வுகள்லாம் இல்லாமல் ஒரு அவசரமாக மின்வெட்டுக்கு எதிராக மக்கள் வந்து போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எங்கள் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு எப்படி வந்து நிதியமைச்சர் விஜய், முதலமைச்சர் விஜய், நிதியமைச்சர்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சரும் ஏற்கனவே கடன் வாங்கி போயிட்டாங்க, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கைன்ற பேரில் ஒன்று வெளியிட்டு தொடர்ச்சியாக இதையே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மின்சாரம் சீராக இல்லைனாலேயே அல்லது மின்சார பற்றாக்குறை இருந்தாலோ தொழில் நிறுவனங்கள் உள்ளே வர்றதுக்கு யோசிக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் மின்வெட்டு தமிழ்நாட்டில் தீவிரமாக இருந்த காலங்களில் சின்ன சின்ன எம்எஸ்எம்இலேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாமே கடுமையாக பாதிச்சிருக்கு. குறிப்பாக அந்த சின்ன நிறுவனங்கள்லாம் நிறைய மூடப்படவே செஞ்சிருக்கு. மின்சாரம் வந்து ஒரு தொழில் நிறுவனம் ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அது ப்ராப்பராக இயங்கணும்னா மின்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை. அப்போ அதை சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரமே சரியாக இல்லை அப்படிங்கிற நிலமையில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னு இவங்க ஏதாவது தனியாக அவங்க கொண்டு வந்தாங்களான்னு முதல் கேள்வி இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் தான் கிளைம் பண்ணோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு கிளைம் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வரணும். இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பாலிசி ரெடி பண்ணாங்க. அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமானது வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான ஸ்பேஸ், தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி பாலிசினே ஒன்று தனியாக கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சைனாவிலேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வெளிநாடுகளில் மாற்றுறாங்க. இந்த குளோபல் கான்ஃப்ளிக்ட்னால சைனாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகளை வெளியில் மாற்றும்போது அப்போ அந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி திருப்புறதுக்கு நிறைய பாலிசி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியான பாலிசி ரெடி பண்ணாங்க. அதில் குறிப்பாக இந்த ஃபுட்வியர் இண்டஸ்ட்ரி, இந்த கிராக்ஸ் ஷூஸ்லாம் ரெடி பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு இதுக்கு மட்டுமே தனி பாலிசி ரெடி பண்ணாங்க. இந்த ஃபுட்வியர் கம்பெனிஸை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வரணும், சைனாவிலேருந்து தைவான்லேருந்து வரக்கூடிய கம்பெனிஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி தான் சில முக்கியமான பெரிய ஃபுட்வியர் கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் இப்போ கரூரில் போனப்போ விஜய் திறந்து வச்சார். விஜய் கரூருக்கு போனப்போ அப்போ அந்த பாலிசியின் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு கம்பெனியை தான் அவர் திறந்து வச்சார். இப்போ நம்ம கீர்த்தனை என்ன சொல்கிறாங்கன்னா, கோத்தாரின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் கோத்தாரின்னு ஒரு ஷூ கம்பெனி இருக்குது. அது வந்து முதல் முறையாக இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதெல்லாம் அப்படி ஒன்றெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது, அதை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஊர்லேயே நீங்கள் வேலை பார்க்கணும், ஊரை விட்டு வெளில போக தேவையில்லை, அந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கிற சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுவும் புதுசு கிடையாது. இந்த கோத்தாரி கம்பெனி வந்து நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து முதல்லயே பேசப்பட்டுச்சு. அப்படி பேசப்பட்டு முதல்ல வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க, அடுத்து கரூரில் ஆரம்பித்தாங்க, மூணாவதாக அவங்க வந்து மேலூரில், மதுரையில் இருக்கக்கூடிய மேலூரில் ஆரம்பிக்கிறதா இருந்தது. மேலூரில் ஆரம்பிக்க இருந்த அந்த பிளான்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இடம் மாற்றி ராமநாதபுரத்தில் வைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய சாதனைங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் வந்தது வந்து திண்டிவனம், எங்கள் ஊரில் எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி இந்த கிராக் ஷூ இண்டஸ்ட்ரி தான். திண்டிவனம் சிப்காட்டில் ஒரு கம்பெனி வந்திருக்கு, அதில் நிறையா பேருக்கு வேலை கிடைக்குது. இதையெல்லாம் ஒரு சாதனையாக கடந்த ஆட்சியில் பேசுனதே கிடையாது. ஏன்னா அது இதெல்லாம் இது இன்னும் நிறைய செய்யறதுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம சாதனைன்னே சொல்லிட்டு இருந்தால் எங்கே போகிறதுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதை பேசாமல் இருந்தது தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஷூ கம்பெனி ஒரு இடத்துல திறக்கிறது வந்து அது ஒரு நாள் நியூஸாக இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய சாதனைன்னு வருஷம் முழுக்க பேச மாட்டாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட சாதனையாக பேசக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ந்துருக்கு. பாலிசியை கிரியேட் பண்ணவங்களே அதை பேசிக்கல. பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை, முதலமைச்சர் அந்த நிகழ்வுலேயே பேசல. இப்போ கடந்த காலங்களில் வந்து எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இருவருமே பேசுவாங்க. தமிழ்நாட்டை குறித்து, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலைமை குறித்து, இன்வெஸ்டர்ஸ் குறித்து நிறைய விஷயங்களை அவங்க பேசுவாங்க. ஆனால் முதலமைச்சர் இதில் பேசாமல் போகிறது, ஏன்னா ப்ரிப்பேர்டாக தான் வரப்போகிறாரு, ஸ்கிரிப்ட் கொடுத்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரப்போகிறார், இல்லைன்னா பேப்பர் பார்த்து கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அது கூட அவர் பண்ண ரெடியா இல்லையா முதலமைச்சர்? பத்திரிகையாளர்களை சந்திச்சே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படிதான் நிர்மல்குமார் சொன்னாரு. இல்ல, இயல்புல அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்றது இருக்கு. ஆனா அது பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஆகணும்.
நீங்கள் வந்து நடிகராக இருக்கும்போது சந்திக்கலைன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஓகே. இன்னைக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தில் முதலமைச்சராக வந்திருக்கிறீங்கன்னா, முதலமைச்சருங்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பதவி கிடையாது. நான் தேவைப்பட்டால் வந்து சந்திப்பேன், இல்லைனா சந்திக்க தேவையில்லைன்னு. மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள். அப்போ மக்களுக்காக மக்களோட இடத்துல நின்று கேள்வி கேட்குறது பத்திரிகையாளர்கள். ஏன்னா மக்களால் நேரடியாக கேள்வி கேட்க முடியாது. மக்கள் எங்கே கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்க அதுக்கு ஒரு போராட்டத்தில் உட்காரணும், இல்லை ரோட்டை மறிக்கணும். அப்போ தான் மக்கள் கேள்வி கேட்குறது வெளியில் வரும். இல்லைன்னா சாதாரண மக்கள் கேள்வி கேட்குறது வெளில வராது. அப்போ மக்களுடைய குரலாக நின்று கேள்வி கேட்குறவங்க யார் யாருன்னா 2 தரப்பு இருக்குது. ஒன்று எதிர்க்கட்சி தரப்பு, இன்னொன்று பத்திரிகையாளர். அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சாதான் நீங்கள் மக்களோடு உரையாடுறீங்கன்னு அர்த்தம். நான் வந்து ஏதோ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு வந்து உட்காந்த மாதிரி, நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன், உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் நடிகராக இருந்தீங்க, உங்களை ஓட்டு போட்டு மக்கள் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுலேயே பத்திரிகையாளருக்கு அனுமதி இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இந்த நிகழ்வில் மட்டும் இல்லை, ஏற்கனவே நடந்த அரசு நிகழ்ச்சி, அவர் கரூருக்கு போனார் இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியிலையும் அவங்களை அனுமதிக்கலை. தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை ஒரு ஒரு சுத்தமாக மதிக்காத ஒரு போக்கு வந்து ஒரு அரசாங்கமே பண்ணுது. இது தமிழ்நாட்டில் முதல் முறை. இது வரைக்கும் கடந்த காலத்துலலாம் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போனப்போ கூட நாங்கள் இங்கே சென்னை வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்லேயே, வீட்டுக்கு கூட வராமல் ஏர்போர்ட்லேயே நின்று பத்திரிகையாளர்கள் சந்தித்து என்ன வகையான பேச்சுவார்த்தைலாம் நடந்தது, எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளேயே பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக எந்த டிரான்ஸ்பரன்சியுமே அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இவங்க சட்டமன்றத்தை லைவ் போட்டுட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு முறை லைவ் போட்டோம், இது வரைக்கும் போடவே இல்லை, டிரான்ஸ்பரன்சியோடைய எக்ஸாம்பிளே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் லைவ் எப்பயிலேருந்து ஓடிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் லைவ் வந்தது இல்லைல்ல, ஃபுல் லைவ் போட்டு நாங்கள் தான் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிற நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் எதிர்கட்சி கேள்வி கேட்டால் சபாநாயகர் மூஞ்சிக்கு திருப்பிடுறாங்க கேமராவை. இந்த பார்லிமெண்ட்டில் தான் இதெல்லாம் நடக்கும். முன்னாடியெல்லாம் ஓம் பிர்லா வந்து மூஞ்சி தான் அதிகமாக, நம்ம சான்சார் டிவியோடைய லைவுக்கு போனோம்னா எல்லாரும் மூஞ்சை விட அதிகமாக நம்ம ஓம் பிர்லா மூஞ்சி தான் பார்ப்போம். ஏன்னா எதிர்கட்சி பிரதமருக்கு எதிர்த்து ஏதாவது அமளி பண்ணுவாங்க, கோஷம் போடுவாங்க, அல்லது ராகுல் காந்தி ஏதாவது பெரிய உரை பிரதமரை எதிர்த்து பேசுவார். அப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 நிமிஷம் ராகுல் காந்தியை காட்டிட்டு கேமராவை திருப்பி விட்டுருவாங்க, ஓம் பிர்லா தான் தெரிவார் முழுக்க முழுக்க. அப்போ என்ன ஆகுனா, எவனா ஒருத்தர் ராகுல் காந்தி உரை அப்படின்னு எடுத்து கட் பண்ணி போடணுன்னா அது சென்சார் டிவி தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். வேறு யாரும் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த லைவ் எடுத்து கட் பண்ணி போட்டோம்னா ராகுல் காந்தி உரைன்னு போட்டாங்க, ராகுல் காந்தியே காணோம், சபாநாயகர் தான் உட்காந்துருக்காருங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் சம்மந்தமாக ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அதில் ஜெயஸ்ரீ பிரபாகர் மட்டும்தான் இருப்பார். எதிரிலேருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, மைக்கும் ஆஃப் ஆகிடும், கேமராவும் திரும்பாது. இதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சியோடைய லட்சணம். அந்த டிரான்ஸ்பரன்சி நாங்கள் கொண்டு வந்துட்டோன்னு சொல்கிறவங்க பத்திரிகையாளர்களை அரசு விழாக்களில் அனுமதிக்க மாட்டோன்னு சொல்கிறது வந்து இதை எதிர்த்து பத்திரிகையாளர் சங்கங்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு முன் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்களின் எதிர்ப்பை சந்திக்காததால் தான் பத்திரிகையாளர்களை உதாசீனப்படுத்துகிற இந்த போக்கு அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. வெளிப்படையாக பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து பத்திரிகையாளர் சங்கங்கிறது பத்திரிகையாளர்களை தாக்குனாலோ அல்லது பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாலோ குரல் கொடுக்கறது மட்டும் இல்லை, பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டால் அல்லது பத்திரிகைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டாலும் அவங்க குரல் கொடுக்கணும். இப்போ இதை இந்த மாதிரியான பத்திரிகைகளை உதாசீனப்படுத்துகிற, அவங்கள அனுமதிக்காமல் பிளாக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கறது தான் லைவு, அதை தான் நீங்கள் போடணும், உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா பார்க்குறதுக்கு யாருக்கும் அலௌட் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு மன்னராட்சி போக்கு அது. அதுதான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் பேசும்போது தான் அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி. நிறைய விஷயங்களை இப்போ வந்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.